பாத்தீங்கன்னா கேட் ஆஃப் இந்தியா வந்திருக்கோம். இப்ப நம்ம இங்க இருந்து எலிஃபென்டா கேவ் போக போறோம். பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? சென்னை எக்ஸ்பிரஸ் பிடிக்க கூட இப்படி ஓட மாட்டாங்களா? இந்த வாட்டி பிடிக்க இப்படி வருவாங்க. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? இப்ப நம்ம இறங்கிட்டோம். இப்ப நம்ம எலிஃபென்ட் போக போறோம். Catch. நம்ம ஆஞ்சநேயர் அங்க உட்காந்துருக்கிறாரு பாருங்க. டயர்டா ரொம்ப களைச்சு போயிட்டேன். படி ஏறி ஏறி 120 படிங்க. மக்களே பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வேத்து ஊத்தி இத்தனை படி ஏறி வரேன். கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. வேற எதுவும் சொல்லல, பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்து அதை கொண்டு போய் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி போதும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கண்டிப்பா மறக்காம பண்ணிடுங்க. ஐயோ சாமி வேற டேய் கூட்டிட்டு போங்கடா. படி ஏறி வந்தாச்சு. ஃபைனலா வந்துட்டோம். இங்கதான் இருக்கு. ஓ பா மோ ரொம்ப வித்தியாசமா இல்ல? படி ஏறிட்டு வந்து இதெல்லாம் ரசிக்க முடியல. ரொம்ப டயர்டாயிடுச்சு. இந்த கடல் இன்னும் போட்ஸ் எல்லாம் இல்ல. கம் என்ன சொல்றாங்க? ரொம்ப டைம் ஆச்சுங்கிறாங்க. ரொம்ப டைம் ஆச்சு, சீக்கிரம் பார்த்துட்டு வந்தோம். நம்மளும் இங்க போறோம். இவ்வளோ நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கோம். பாருங்க இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க. போலாமா? உள்ள போறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. கண்டிப்பா உள்ள போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. மக்களே, இந்த எலிஃபென்டா கேவ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா நம்ம மும்பையோட ஹார்பர்லங்க. இது வந்து 18th செஞ்சுரியில வந்து இந்த கல்வெட்டு கோயில் வந்து ராஷ்டிரகூட்டா வம்சாவளி மன்னர்களால வந்து இது கட்டப்பட்டதுங்க. இந்த ராஷ்டிரகூட்டா வம்ச மன்னர்கள் வந்து கர்நாடகா சார்ந்த மன்னர்கள். அதாவது 5th to 8th செஞ்சுரிக்குள்ள இந்த கோயில் வந்து நிறுவப்பட்டதாக ஹிஸ்டரியில வந்து சொல்றாங்க. முக்கியமா இந்த கோயில் வந்து சிவனுக்காக வந்து கட்டப்பட்ட இந்த கல்வெட்டு கோயில். இந்த பிரம்மாண்டமான சிலைகள், அவரோட கல்யாண வைபவங்கள் எல்லாத்தையுமே இந்த கோயில் பிற்காலத்துல, அதாவது 16th செஞ்சுரியில வந்து போர்ச்சுகீய ஆட்சியில வந்து கோயில்கள் சிலைகள் எல்லாமே சேதப்படுத்திட்டாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அவங்க அந்த கன் பிராக்டிஸ், ஷூட்டிங் பிராக்டிஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து பண்ணுவாங்கல்ல, அந்த டைம்ல வந்து இவங்க நிறைய சேதப்படுத்திருக்காங்க. மக்களே இங்க பாருங்க, நான் நினைச்சு கூட பாக்கலங்க. நான் இங்க வந்து இவ்வளோ பெரிய லிங்கேஸ்வரர் சிலை பார்ப்பேன் அப்படின்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க.
இவ்வளவு பெரிய சிலை இருக்கு, அதுவும் 4 பக்கம் அவருக்கு கதவு இருக்கு. ஆனா எதிர்பார்க்கலீங்க, நாங்க சிவன் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க. அவரோட ஒவ்வொரு சிலைகளும் பார்க்கும்போது அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ஒவ்வொரு சிலையும் வந்து டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கக்குள்ள கஷ்டமா இருந்தது. ஆனா அவரோட ஒவ்வொரு சிலைகளுக்கு பின்னாடி ஒவ்வொரு கதை இருக்கு, ஒரு வரலாறு இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பரான வைப் இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த தீவுக்கு ஏன் எலிஃபென்டா தீவுன்னு பேர் வந்துச்சுன்னா, இங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான யானை சிலைகள் ஒண்ணு இருந்துச்சு. அந்த தான் இதுக்கு வந்து எலிஃபென்டா கேவ்னு பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சிலையை எடுத்து நம்ம மும்பையில் வந்து ஒரு ஜீஜா மாதாங்கிற ஒரு இடத்துல வந்து அதை வந்து மக்கள் பார்வைக்காகவும் வச்சிருக்காங்க. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் இது உள்ள போவா அல்லாவுதான். அந்த ஒரு நாள் தான் இதுக்கு பூஜை நடக்குமா. அதுக்கப்புறம் அவர் வந்து சிற்பமா எல்லாரும் டூரிஸ்ட் கைடா தான் பார்த்துட்டு நிறைய இருக்கு. நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம். எல்லாரும் சிவனோட ஒவ்வொரு ரூம் என்ன சொல்லுவாங்க, ரூபம் பிரம்மா பிரம்மா விஷ்ணு சிவன். பாதி சிவன் பாதி பார்வதி. நம்ம கைடு என்ன சொன்னாரு, ஹாப்பி வைஃப் ஹாப்பி லைஃப். சிவனுக்கு அப்படிதான். அவரோட சிலையும் இருக்கு. அதுக்கு பக்கத்துல விநாயகரும் இருக்காரு, அவரும் இருக்காரு. இது விநாயகர், இது முருகர். ஆமா, அதான் முருகர். மகாராஷ்டிரால பொறுத்த வரைக்கும் விநாயகர் தான். ஆமா, விநாயகர் தான். ஆனா அவரோட அண்ணன் வந்து முருகர்னு தெரியும். அதுக்கு மகாராஷ்டிரால பேர் வந்து கார்த்திகேயன். ஆமா, ஓகே. கணபதிகா பாய் को कार्तिक बोलते अनंत है शक्ति तेरी महादेव हरर, हिमालय की चोटियां गूंजे शिव के स्वर स्वर, गले में सांप लिपटा चंद्रमा जड़ा माथे पर, तेरी महिमा अपरंपार करे सब सर झुका कर। ओम नमः शिवाय। இல்லைங்க, யாருமே இல்ல, நாங்கதான் கடைசியா இருக்கிறோம். இடம் அவ்வளோ அருமையா இருக்கு மக்களே. இப்போ வந்து இந்த இடத்துக்கு எப்படி வரணும் அப்படின்னா, நீங்க எங்க இருந்தாலும் சரி, மும்பை சிஎஸ்டி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினல் ஸ்டேஷனுக்கு, லோக்கல் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. அங்கிருந்து உங்களுக்கு டாக்ஸி அவைலபிளா இருக்கு, பஸ் அவைலபிளா இருக்கு. அங்கிருந்து பஸ் ரொம்ப பக்கம் தான், 2 to 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கிருந்து கேட்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லி நீங்க டிக்கெட் எடுத்துக்கோங்க. கேட்வே ஆஃப் இந்தியா இருக்கு. அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து இங்கேருந்து போட் இருக்குது. போட் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆகுங்க அங்கே ரீச் ஆகிறதுக்கு. அதோட சார்ஜஸ் வந்து 290 rupees. அப்புறம் அங்கே நம்ம தீவில் போய் ரீச் ஆகணும், ஐலாண்டில் போய் ரீச் ஆகணும்னே ஒரு 30 rupees வந்து ஒரு டாய் ட்ரெயின் இருக்கும். அந்த டாய் ட்ரெயின் அது ஒரு 5 minutes தான் இருக்குங்க. அங்கே அவ்வளோதான் டிஸ்டன்ஸு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அடிவாரத்துக்கு ரீச் ஆயிரும். அப்புறம் ஒரு 120 ஸ்டெப் இருக்குது. அந்த ஸ்டெப்பு மேலே ஏறி நம்ம போனோமா இந்த இடத்த வந்து ரீச் பண்ணிடுவோம்.